நம்ம வீட்டு குட்டி வாண்டுக்கு ராகி மால்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ராகியை ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா தண்ணியில் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு முடிச்சு வச்சுடணும். அப்படி பண்ணிட்டோம்னா ஒரு 2 நாள் நல்லா அப்படி முளைக்கட்டி வந்துடும். அதுக்கப்புறம் வெயிலில் 2 நாள் காய வச்சு எடுத்துட்டு நல்லா அது காஞ்ச பிறகு அந்த வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். நல்லா அது காய வச்ச பிறகு வடைச்சட்டியில் அந்த ராகியும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மக்கானா எனக்கு நம்மளுக்கு தேவையான அதுக்கு இதில் ஒரு 7-8 மக்கானா கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் அதை என் வாய்க்குள்ளே கொஞ்சம் போயிடும். அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எல்லாமே போட்டிருக்கேன். நான் 2 எடுத்து நான் சாப்பிட்ருவேன். பொரிஞ்சிருச்சா அப்படின்றனாலவே நான் எடுத்துகிட்டு சாப்பிட்ருவேன். அதனால் அது பத்தாமல் போயிடும் அப்படின்றதுக்கு நான் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் கொஞ்சம் ரொம்ப பிடிக்குன்றனால நான் 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு 1 2 கூட போட்டுக்கலாம். அப்படியே இது ரோஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக ஏலக்காய் ஸ்கிப் பண்ணிவிட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிட்டிங்கன்னா இது சாக்கோ ராகி மில்லட் ஆயிரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் போட்டு பவுட்ரு பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிரும். இதை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கீழே பவுட்ரு ஆயிரும், மேலே ஃபுல்லாக திப்பியாக இருக்கும். அதையும் சேர்த்து எடுத்துட்டோம்னா பாலில் கலக்க முடியாது, ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்கும் நம்ம குடிக்கும்போது. இந்த மேலே இருக்கிறது வேஸ்ட் ஆகாது. இதை அப்படியே எடுத்து தேங்காய் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி அதை பிடிச்சா லட்டு மாதிரி ரெடி ஆயிடுது. நான் என் ஹஸ்பண்டை கொடுத்து சாப்பிட்டுவிட்டு இது என்ன இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, டெய்லி எனக்கு 2